எனக்கு ஒரே டவுட், இப்ப நம்ம சைக்கிளிங் எல்லாம் பண்றோம்ல, இந்த ஜாயிண்ட் எல்லாம் வீக் ஆயிடாதா? இல்ல ஆக்சுவலா சைக்கிளிங் பண்ணா உங்க ஜாயிண்ட் ஸ்ட்ராங் தான். ஏன்னா யூஸ்வலா ரன்னிங் எல்லாம் வந்து இம்பாக்ட் இருக்கும், நம்ம நீ ஜாயிண்ட்ஸ்ல இம்பாக்ட் இருக்கும். சைக்கிளிங் வந்து ரொம்ப நேரம் ஏன் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ்ல இம்பாக்ட் இருக்கு. சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து சைக்கிளிங் பண்ணும்போதும் ஸ்விம்மிங் பண்ணும்போதும் நம்ம ஹோல் பாடியுமே இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஹேண்ட்ஸ்ல இருந்து லெக்ஸ் வரையும் எல்லாமே இன்வால்மெண்ட் கொடுக்கும். The next day. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளிங் பண்றதுனால நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீரா இருந்துட்டு இருக்கும். இதய நோய்களுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட், உடல் பருமன், ஸோ இதுக்கெல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். மெயினா பாத்தீங்க அப்படின்னா வயிறு மற்றும் தொடைப்பகுதியில் உள்ள தசைகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்க செய்யும். முட்டுகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிக ப்ரெஷர் கொடுக்காது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூதா உங்களால நிறைய டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ண முடியும். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல எப்படி இருக்கு. சைக்கிளிங் பண்ணும்போது பிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபோக்கஸிங் அண்ட் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக செய்யும். அதனால பீஸ்ஃபுல்லா உங்களால நிறைய தூரம் டிராவல் பண்ண முடியும். சைக்கிள்ல உட்கார்ந்து போகக்கூடிய பொசிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ரோட்ல இந்த குண்டுங்குழியமான ரோட்ல ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா பேக் பெயின் வரதான் செய்யும். ஸோ கொஞ்சம் நல்ல ஒரு நீட்டான ரோட்ல இல்லை கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்து போனோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் ஆக சான்ஸே கிடையாது. முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், சைக்கிள் ஓட்ட கத்துக்கோங்க, அப்புறம் இல்லைன்னா சம்பவம் ஆயிடும். உங்க சைக்கிளிங் பார்ட்னருக்கு மறக்காம இந்த ரீலை ஷேர் பண்ணிருங்க. போம்மா.